ஒரு மனுஷனோட அடையாளத்தை திருடுறது அவ்வளவு ஈஸியா? பெர்லின் சிட்டில ஒரு வேலையா போறாரு நம்ம ஹீரோ. அங்க நடக்கிற ஒரு விபத்து அவரோட வாழ்க்கையை தலைக்கீழ மாத்துது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்தா அவரோட இடத்துல வேற ஒருத்தன் இருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம பேர்ல இன்னொருத்தன் வாழ்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஹீரோ பைத்தியமா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கா? கிளைமேக்ஸ்ல வர அந்த ட்விஸ்ட் சத்தியமா நீங்க எதிர்பார்த்துக்க மாட்டீங்க. இந்த படத்தோட பேரு அன்க்னோன். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ மார்டின் அவரோட ஒய்ஃப் லீஸும் ஃபிளைட்ல டிராவல் பண்றாங்க. மார்டின் பார்க்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி ரொம்ப ஷார்ப்பா அண்ட் கிளாஸியா இருக்காரு. ஃபிளைட் பெர்லின்ல லேண்ட் ஆக போகுதுன்னு பைலட் அனௌன்ஸ் பண்றாரு. பிசினஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த லக்ஸரி அவங்களோட ஸ்டேட்டஸை நல்லா கிளியரா காமிக்குது. மார்டின் ஒரு சின்ன நோட் புக்ல ஏதோ நோட் பண்றாரு. அது அவரோட ரிசர்ச் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. ஃபிளைட் லேண்ட் ஆகும்போது மார்டினோட ஃபேஸ்ல ஒரு சின்ன டென்ஷன் இருக்கு. ஆனா அது பாக்குறதுக்கு எக்ஸைட்மெண்ட் மாதிரி தெரியுது. இப்போ ஃபிளைட் லேண்ட் ஆகி நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃபும் இமிகிரேஷன் டெஸ்க்கு போறாங்க. அங்க இருக்கிற ஆபீசர் அவங்க பாஸ்போர்ட்டை செக் பண்ணி இமிகிரேஷனை பாஸ் பண்றாங்க. மார்டின் இப்போ பாஸ்போர்ட்டை பத்திரமா ஒரு லெதர் பிரீஃப் கேஸ்ல வைக்கிறாரு. இல்ல இப்போதைக்கு அதுதான் அவரோட ஐடென்டிட்டி. ஏர்போர்ட்டுக்கு வெளியில நல்ல பனி மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு டாக்ஸில பேக் எல்லாம் லோட் பண்ற அவசரத்துல மார்டின் ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு. பிரீஃப் கேஸை ஏர்போர்ட்லயே மறந்து வச்சுட்டு ஹோட்டலுக்கு டாக்ஸில கிளம்பிடுவாரு. மார்டினோ லீஸும் சேர்ந்து ஹோட்டல் இம்பீரியல்ல வந்து டாக்ஸில இறங்குறாங்க. லக்கேஜ் எல்லாம் இறக்கி வைக்கும் போதுதான் மார்டின் கையில பிரீஃப் கேஸ் இல்லாததை பார்த்து ஷாக் ஆகுறாரு. நீ செக் இன் பண்ணு, நான் பிரீஃப் கேஸை ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்துடுறேன்னு டீஸ் கிட்ட சொல்றாரு. டீஸ் இப்போ லாபிக்குள்ள போறாங்க. மார்டின் இப்போ திரும்ப ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸில ஏறாரு. மார்டின் பிரீஃப் கேஸை மிஸ் பண்ணதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்காரு. இந்த டாக்ஸி டிரைவர் பேரு ஜின்னா. அவ பார்க்க ஒரு ரவுடி பொண்ணு மாதிரி ரஃப் லுக்ல இருக்கா. மார்டின் ரொம்ப டென்ஷனா பிரீஃப் கேஸை தேடி சீக்கிரமா போங்கன்னு சொல்லி டிரைவர் கிட்ட கத்துறாரு. ஜின்னா இப்போ ஷார்ட் கட்ல காரை வேகமா ஓட்டிட்டு போறாங்க. பிரிட்ஜ் மேல கார் கொஞ்சம் வேகமா போகும்போது முன்னாடி போற ஒரு ட்ரக்ல இருந்து ஒரு ஐஸ் பட்டி கீழே விழுது. ஜின்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க காரை திருப்புறாங்க. ஆனா கண்ட்ரோல் மிஸ் ஆகி நேரடியா ஆத்துக்குள்ள போய் கார் விழுது. ஆக்சிடென்ட்ல மார்டினுக்கு தலையில அடிபட்டு அன்கான்சியஸ் ஆகுறாரு. ஜின்னா கார்ல இருந்து வெளியே வந்து கண்ணாடியை உடைச்சு அவரை உயிரோட காப்பாத்தி மேல கொண்டு வராங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடியே ஜின்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜின்னா அகதியா தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. மார்டினுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறாங்க. பட் எதுவுமே யூஸ் இல்ல. அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. 4 நாள் கழிச்சு மார்டின் வேல்ஸ்ஃபைட் ஹாஸ்பிட்டல்ல கண்டுபிடிக்கிறாரு. பேஷண்ட் நேம் இருக்கிற இடத்துல யாருன்னு தெரியாது மேலுன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை பார்த்த உடனே ஹீரோ ஷாக் ஆகுறாரு. நான் தான் டாக்டர் மார்டின்னு சொன்னாலும் கையில ஐடி இல்லாததுனால டாக்டர் யாருமே நம்ப மாட்டாங்க. ஒய்ஃப் லீஸ் இப்போ தவிச்சு போயிருப்பான்னு மார்டின் பயப்படுறாரு. மார்டினுக்கு பழைய ஞாபகம் இல்லாததுனால கடைசியா நடந்த சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அவர்கிட்ட ஒரு ரோலெக்ஸ் வாட்ச், அப்புறம் ஒரு குட்டி டைரி, இது மட்டும் தான் ஒரே அடையாளமா இருக்கு. இப்போ டிவி நியூஸ்ல ஹோட்டல் இம்பீரியல்ல நடக்கிற மீட்டிங்கை பத்தி போடுறாங்க. அதை பார்த்ததும் மார்டினுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி டாக்ஸியை பிடிச்சி ஹோட்டலுக்கு போறாரு. இவர்கிட்ட எந்த ஐடென்டிட்டியும் இல்லாததுனால ஹோட்டல்ல செக்யூரிட்டிஸ் உள்ள விட மாட்டாங்க. ஆனா இவர் லிஸ்ஸை காமிச்சு என்னோட ஒய்ஃப்னு சொல்லி உள்ள போறாரு. கூடவே செக்யூரிட்டியும் வராங்க. ஹோட்டல் லாபில லிஸ்ஸை பார்த்ததும் ஹீரோ ஓடி போய் நான் வந்துட்டேன்னு சொல்லி ஹக் பண்ண போறாரு. ஆனா லிஸ் சிம்பிளா நீங்க யாரு, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. மார்டின் இப்போ டோட்டலா ஷாக் ஆகி நிக்கிறாரு. லீஸ் இப்போ வேற ஒரு ஆளை காமிச்சு இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இவர் பேர் தான் டாக்டர் மார்டின்னு சொல்றாங்க. அவர்கிட்டயும் மார்டின்ட்டு ஐடி கார்டு இருக்கு. லிஸ் கூட இருக்கிற மார்டின் ரொம்ப நல்லவன் மாதிரி பேசி நம்ம ஹீரோவை ஹோட்டல்ல இருந்து வெளியே தள்ள சொல்றான். வெளியே வந்த மார்டினுக்கு பயங்கரமான குழப்பம். இந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்ண போறோம்னு யோசிக்கிறாரு. இப்போ மார்டின் கையில ஐடி இல்ல, பாஸ்போர்ட் இல்ல, கேஷோ இல்ல. எப்படி சர்வே பண்ண போறாரு? நைட்டு ஃபுல்லா ரோட்ல சுத்தின மார்டின் கடைசியா அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது அந்த டாக்ஸி டிரைவர் ஜின்னா மட்டும் தான். அவளை தேடி அந்த டாக்ஸி கம்பெனிக்கு போய் கேட்கறான். அவங்களும் இவ இங்கதான் இருப்பான்னு சொல்லி ஒரு அட்ரஸ் கொடுக்கறாங்க. மார்டின் அவளை ஒரு டர்க்கிஷ் கேஃப்ல கண்டுபிடிக்கிறான். ஜின்னா ஒரு இல்லீகல் இமிகிரண்ட். அவளுக்கு போலீஸ்னாலே பயம். மார்டின் எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, ஜின்னா நீ மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறாரு. ஜின்னா கிளியரா சொல்லிட்டா, நான் உனக்கு பண்ணனா நானும் போலீஸ்ல மாட்டிப்பேன்னு, என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு மார்டின் அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ மார்டின் அந்த ஹோட்டல் இம்பீரியலுக்குள்ள இல்லீகலா நுழைஞ்சு ப்ரொஃபசர் பிரேஸ்லரை மீட் பண்ண பாக்குறான். ஆனா அங்கதான் பயங்கரமான ஷாக். ப்ரொஃபசர் பிரேஸ்லர் கூட அந்த இன்னொரு ஃபேக் மார்டினும் கூட இருக்கான். ப்ரொஃபசர் கிட்ட நானா ரியல் மார்டின்னு ஹீரோ கத்துனாலும் யாரும் நம்ப ரெடியா இல்ல. ஏன்னா அந்த ஃபேக் மார்டின் கிட்ட ஐடி ப்ரூஃப்லாம் கரெக்டா இருக்கு. ஹீரோ மார்டினுக்கு நிறைய குழப்பம். உண்மையிலேயே நாம தான் மார்டினா இல்லையான்னு அவருக்குள்ளேயே ஒரு சந்தேகம் கிளம்புது. இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டரை பாக்குறாரு. டாக்டர் எம்ஆர்ஐ எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்போ மார்டினுக்கு அனஸ்தீசியா கொடுத்து மயக்கத்துல இருக்காரு. அப்பன்னு பார்த்து ப்ரொஃபஷனல் கில்லர் ஸ்மித்னு ஒருத்தன் அங்க டாக்டர் வேஷம் போட்டுட்டு வரான். மார்டினோட ட்ரிப்ஸ்ல விஷ ஊசியை போட்டுட்டு அங்க இருந்து மார்டினை கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். அப்போ பார்த்து நர்ஸ் வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க. அந்த கில்லர் பேசிக்கிட்டே நர்ஸை கொன்னுடுறான்.
ஹீரோ மார்ட்டினால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா அவரால் பார்க்க மட்டும் தான் முடியுது. ஏன்னா அனிஸ்தீசியா கொடுத்திருக்காங்க. அந்த கில்லர் கவனிக்காத நேரத்துல மார்ட்டின் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறாரு. யாருமே தன்னை நம்பாதப்போ மார்ட்டின் ஒரு பழைய டிடெக்டிவ் ஜட்ஜனை போய் பாக்குறாரு. ஜட்ஜன் ஒரு டிடெக்டிவ் எக்ஸ்பர்ட். அவருக்கு இந்த மாதிரி கேஸ்ல செம அனுபவம் இருக்கு. மார்ட்டின் நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட ரொம்ப தெளிவா சொல்றாரு. இத பார்க்க ஏதோ ஒரு பெரிய சதி மாதிரி தெரியுதுன்னு ஜட்ஜன் சொல்றாரு. உங்க அடையாளத்தை யாரோ திட்டமிட்டு திருடி இருக்காங்கன்னு அவரு ரொம்ப கான்பிடண்டா நம்புறாரு. உங்க ஒய்ஃப் லீஸ் ஏன் பொய் சொல்றாங்கன்றதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமேன்னு அந்த டிடெக்டிவ் சொல்றாரு. ஜட்ஜன் மார்ட்டினுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த விபத்து நடந்தப்போ உங்க கூட இருந்தவங்களை போய் பாருங்க, ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்றாரு. ஜட்ஜன் மார்ட்டினுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உண்மையை கண்டுபிடிக்க துணையா நிக்கிறாரு. இப்ப மார்ட்டினுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் ஜின்னா ஞாபகம் வருது. அவங்கள தேடி அந்த டர்க்கி கேஃப்க்கு போறாரு. ஜின்னா இவரை பார்த்ததும் எஸ்கேப் ஆகி ஓட தான் பாக்குறாங்க. மார்ட்டின் அவர் கையில இருந்த ஒரு ரோலக்ஸ் வாட்சை காட்டி உதவி கேட்கிறாரு. நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க, எனக்காக போலீஸ்ல சாட்சி சொல்லுங்கன்னு கெஞ்சுறாரு. ஜின்னா முதல்ல பயந்தாலும் மார்ட்டினோட நிலைமையை பார்த்து ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறாங்க. அவங்க வீட்டுல மார்ட்டின் தங்கி இருக்கும் போது திடீர்னு கில்லர்ஸ் 2 பேரு அவங்கள அட்டாக் பண்ண வராங்க. ஜின்னாவும் மார்ட்டினும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்து அந்த கில்லர்ல ஒருத்தரை அங்கேயே கொண்டுறாங்க. இப்ப அங்க இருந்து கார்ல தப்பிச்சு போறாங்க. இப்ப அதுல கில்லர் ஒருத்தன் ஒரு பெரிய கருப்பு கார்ல மார்ட்டினையும் ஜின்னாவையும் துரத்துறாங்க. மார்ட்டின் காரை செம்ம ஸ்பீடா ஓட்டி அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஒரு கட்டத்துல இவங்க 2 பேர் காருமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. காருக்குள்ள இருந்து வெளியே வந்த ஜின்னாவும் மார்ட்டினும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. லீஸ் ஒரு போட்டோகிராஃபி எக்ஸிபிஷனுக்கு வராங்கன்னு மார்ட்டினுக்கு தகவல் கிடைக்குது. அங்க லீஸ தனியா ஒரு இடத்துல மார்ட்டின் நேருக்கு நேர் சந்திக்கிறாரு. லிஸோட கண்ணுல ஒரு பயமும் மார்ட்டின் மேல ஒரு அக்கறையும் தெரியுது. நீ இங்க இருக்க கூடாது மார்ட்டின், அவங்க உன்னை கொன்னுடுவாங்கன்னு லீஸ் ரகசியமா சொல்றான். எனக்கு உன்னை நல்லா தெரியும், ஆனா இப்ப எதுவுமே என்னால சொல்ல முடியாதுன்னு லீஸ் சொல்றான். மார்ட்டினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், தன்னோட மனைவிக்கு தன்னை நல்லா தெரியுதுன்னு. இங்க இருந்து என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏர்போர்ட்ல மீட் பண்ணலான்னு லீஸ் கடைசியா ஒரு மெசேஜா சொல்றான். இப்ப அப்படியே அந்த டிடெக்டிவ் ஜார்ஜன் தான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது கோல் அவரை பார்க்க வராரு. கோல் தன்னை மார்ட்டினோட பழைய நண்பன்னு அறிமுகப்படுத்திக்கிறாரு. ஆனா டிடெக்டிவ் ஒரு அனுபவசாலி. கோலை ஒரு ஆபத்தான ஆளுன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. செக்ஷன் 15 அப்படின்ற ஒரு கில்லர் டீமோட தலைவன் தான் இந்த கோல். ஜார்ஜன் மார்ட்டினை பத்தி எந்த தகவலையுமே கோல் கிட்ட சொல்ல மறுக்கிறாரு. கோல் ஜார்ஜனை மிரட்டி பாக்குறாரு. ஆனா அவர் அசரவே இல்ல. ஜார்ஜனுக்கு புரியுது தான் மாட்டிக்கிட்டோம், இப்ப மார்ட்டினை காப்பாத்த வேற வழியே இல்லைன்னு. ஜார்ஜன் ரகசியமா வச்சிருந்த சைனட டீல போட்டு குடிச்சு தன்னோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு. கோல் மார்ட்டினை தேடி அங்க இருந்து ஆத்திரமா கிளம்புறாரு. மார்ட்டினும் ஜின்னாவும் ஏர்போர்ட்டுக்கு போய் அவர் தொலைச்ச பிரீஃப் கேஸ வாங்குறாங்க. உள்ள பாஸ்போர்ட், போட்டோஸ்னு எல்லாமே இருக்கு. இப்பதான் மார்ட்டினுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்குள்ள அங்க கோல் வந்துடுறாரு. இப்ப பேசிட்டு இருக்கும் போதே மார்ட்டினை வலுக்கட்டாயமா கடத்திட்டு போய் ஒரு கார் பார்க்கிங்ல வச்சு மிரட்டுறாங்க. கோல் மார்ட்டின் கிட்ட உனக்கு உண்மையிலேயே பழசெல்லாம் மறந்து போச்சு கேட்கிறாரு. மார்ட்டின் சொல்றாரு, நான் ஒரு ப்ரொஃபசர், என் ஒய்ஃப் அங்க மாட்டிட்டு இருக்கான்னு. இப்பதான் கோல் ஒரு பெரிய உண்மையை உடைக்கிறாரு. நீ டாக்டரும் இல்ல, ப்ரொஃபசரும் இல்ல, நீ எங்களோட செக்ஷன் 15 டீம்ல இருந்த ஒரு மிகச்சிறந்த கில்லர்னு சொல்றாரு. மார்ட்டின்ற ஒரு அடையாளமே ஒரு போலியான கவர் ஸ்டோரி தான் சொல்றாரு. மார்ட்டின் இதை கேட்டு அதிர்ச்சியில அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாரு. மார்ட்டினுக்கு அவர் ஒரு கொலையாளின்றத அவரால நம்பவே முடியல. மார்ட்டினும் லீஸும் நிஜமாவே புருஷன் பொண்டாட்டியே இல்ல. அவங்க 2 பேருமே ஒரு கொலையாளி தான். ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ்ல ஒரு விஐபியை கொல்ல இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த டூப்ளிகேட் மார்ட்டின் யாருன்னா இந்த ரியல் மார்ட்டினுக்கு பேக்கப்பா இருக்கிறவரு. அவரும் ஒரு கில்லர் தான். மார்ட்டினுக்கு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆனதுனால அவர் அந்த பொய்யான அடையாளத்தையே உண்மைன்னு நம்பிட்டாரு. உன்னோட வேலையே அந்த ப்ரொஃபசரை கொல்றது தான் கோல் சொல்றாரு. மார்ட்டினுக்கு தான் செஞ்ச தப்பெல்லாம் மெதுவா ஞாபகத்துக்கு வருது. ஆனா இப்ப இருக்கிற மார்ட்டின் ஒரு நல்ல மனுஷனா வாழ விரும்புறாரு. கோல் மார்ட்டினை கொல்ல சொல்லி அவரோட ஆள் கிட்ட சொல்றாரு. கோலோட ஆளு மார்ட்டினை கொல்ல ட்ரை பண்ணும்போது ஜின்னா டாக்ஸில வந்து வில்ல மேலேயே காரை ஏத்தி மார்ட்டினை காப்பாத்துறாங்க. ஜின்னா ஓட்டி வந்த டாக்ஸி கோல் உட்கார்ந்துட்டு இருந்த கார் மேல மோதினதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கோலோட காரு கீழே விழுந்து நொறுங்குது. ஆக்சிடென்ட்ல கோல் இறந்து போயிடுறாரு. ஹோட்டல் இம்பீரியல் பாத்ரூம்ல இவரே ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சிம்டெக்ஸ் பாம் வச்சிருப்பாரு. இவங்களோட மிஷன் என்னன்னா ஹோட்டல் இம்பீரியல்ல ப்ரொஃபசர் பிரேஸ்லரை போட்டு தள்ளுறதுதான் செக்ஷன் 15ஓட பிளான். ஆனா மார்ட்டின் இப்போ அவரோட தப்ப திருந்தி அவங்கள காப்பாத்த ஹோட்டலுக்கு ஓடுறாரு. ஹோட்டல்ல மார்ட்டினையும் ஜின்னாவையும் உள்ள விட மாட்டாங்க. செக்யூரிட்டி அவரை ஒரு டெரரிஸ்டா தான் பாக்குறாங்க. கடைசியா ஹோட்டலோட சிசிடிவி பேக்கப்ல போன மாசம் மார்ட்டின் லீஸாவும் வந்த ரூம்ல பாம் வச்சத ப்ரொஃபசர் சொல்றாரு. அதை பார்த்த செக்யூரிட்டிஸ் இப்ப நம்புறாங்க. இப்போ செக்யூரிட்டிஸ் எல்லாரையும் அலர்ட் பண்றாங்க. ஹோட்டல்ல சைரன் அடிக்குது. லீஸ் அந்த பாம்பை டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அதை நிறுத்த முடியல. மார்ட்டின் எல்லாரையும் அங்க இருந்து வெளியே போக சொல்லி கத்துறாரு. திடீர்னு ஒரு பெரிய சத்தத்தோட அந்த ஹோட்டலோட ஒரு பகுதி வெடிச்சு சிதறுது. அந்த விபத்துல லீஸ் அங்கேயே செத்து போறான். மார்ட்டினுக்கு இது ஒரு பெரிய வழியை தருது. அந்த ஃபேக் மார்ட்டின் ப்ரொஃபசர் பிரேஸ்லரை
கத்தியால குத்துறதுக்கு போறான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ மார்ட்டின் அவனை தடுத்து அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில நம்ம ஹீரோ ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து அந்த ஃபேக் மார்ட்டினை குத்தி கொன்னுறாரு. மார்ட்டின் தான் செஞ்ச தவறுக்கு ஒரு வழியா பிராயச்சித்தம் தேடிட்டாரு. போலீஸ் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மார்ட்டின் அங்க இருந்து எஸ்கேப் ஆகணும். ஏன்னா அவர் ஒரு அசாசின்னு தெரிஞ்சா ஜெயிலுக்கு போகணும். ஜின்னா அவரை கூட்டிட்டு வெளியே போறாங்க. இப்ப மார்ட்டினும் ஜின்னாவும் வேற வேற பேர்ல கனடியன் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. புது லைஃப ஸ்டார்ட் பண்ண ரெண்டு பேரும் பெர்லின் ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க. இனிமே அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல. அந்த பழைய கொலையாளி மார்ட்டின் அப்பவே செத்துட்டாரு. நாம அடையாளம் நாம செய்யற தப்புல இல்ல, நாம செய்யற நல்லதுல தான் இருக்கு. இதுதான் அன்க்ளோன் படத்தோட மெசேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சூப்பர் வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.